ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை சிறு துளி பெருவெள்ளம். மும்பையில் சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வின் அடிப்படையில் இது கதையாக தொகுத்து சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் பலர் அந்த சத்சங்கத்தில் கூடி விவாதிப்பாங்க. வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் அப்படின்னு பஜனைகளும் செய்வாங்க. ஒன்றாக கூடி பிரார்த்தனைகளும் செய்வாங்க. தங்களால் முடிந்த உதவிகளை சமூகத்திற்கும் செய்வாங்க. அந்த குழுவினர் குறிப்பாக நலிந்தவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும். அங்கு பங்கு பெற வருபவர்கள் பலதரப்பட்ட மக்கள் விரும்பி வந்து சேவை செய்வாங்க. ஒவ்வொரு வாரமும் எண்ணிக்கையில் அதிகமாக கூடிக்கொண்டே இருந்தது அந்த இடம். ஒரு வாரம் ஒரு இளைஞன் அளித்த யோசனை பற்றி விவாதிக்கவும் ஆரம்பிச்சாங்க. யோசனை ரொம்பவும் எளிதாக தோன்றியது. பலருக்கு நகைப்பையும் அது உண்டாக்கிச்சு. சிலர் அது என்ன பெரிய யோசனை அப்படின்னு எண்ணினாங்க. தயக்கத்தோடு அந்த யோசனையை அமல்படுத்தவும் ஆரம்பிச்சாங்க. முதல்ல அந்த யோசனைக்கு அவ்வளவு வரவேற்பு இல்லை. முதல்ல சிலர் பங்கு பெற்றனர். போக போக பல பேர் ஆர்வம் காட்டினாங்க. சில மாதங்களுக்கு பிறகு அந்த யோசனை கூறிய இளைஞன் 4 புதிய நபர்களை அழைத்து வந்து அவர்களோட அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள சொன்னான். அங்கு கூடியிருந்தவர்கள்கிட்ட வந்த 4 பேருமே எளிமையாக இருந்தாங்க. முதல்ல தயங்கினாலும் அவர்களில் ஒரு வயதான அம்மா அதை பற்றி விளக்கினாங்க. அவர்கள் பெற்ற பெரும் பயன்களை கேட்ட பல பேர் கண்கலங்கி போனாங்க. பலர் முன்வந்து தங்களால் முடிந்த பணத்தை கொடுத்து உதவியும் செஞ்சாங்க. அவர்கள் பணம் வாங்க மறுத்துட்டாங்க. ஆனால் அவர்கள் தயாரிக்கும் பொருட்களை வாங்கி கொள்ள அவங்க வேண்டினாங்க. அந்த இளைஞன் அவர்களுக்கு எடுத்து கூறி அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள செய்தான். அப்படி என்ன யோசனையை அவங்க செயல்படுத்தினாங்க அப்படின்னு தெரியுமா? அந்த இளைஞன் கூறிய யோசனை என்ன அப்படிங்கிறது, அவர்கள் கிராமத்தில் அருகில் வசிக்கும் மிக்க எளிய ஏழை 20 குடும்ப நபர்கள் காகிதங்கள் கூழாக்கி அதன் மூலம் அழகான பொருட்களை விற்று அதன் வருமானத்தில் வாழ்வாதாரம் நடத்திட்டு வந்தாங்க. அவர்களுக்கு தேவையான பழைய சிறிய காகிதங்கள் கூட வாங்குவது ரொம்பவே கடினமா இருந்தது. இந்த சத்சங்கத்தில் வருபவர்கள் அவர்கள் பயணம் செய்யும் பொழுது வாங்கும் பஸ் டிக்கெட்டுகளையும் வீணாக்காம இங்கு வந்து கொடுத்தா அவற்றை ஒன்றாக சேகரித்து நான் அவர்களிடம் அளிப்பேன். அவர்களுக்கு மிகவும் உதவும் காகிதத்தால் ஆகிய கைவினைப் பொருட்களை தயார் செய்ய அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னான். சிறு துளி பெருவெள்ளம் என்கிற பழமொழி இங்கு சால பொருந்தும். மேலும் பயன்படுத்திய சிறிய காகிதங்களை மறுசுழற்சி பயனுக்கு அளிக்கும் செயலில் நம்மை அறியாமலேயே நாமும் பங்கு பெற்றோம் என்ற செயலும் நமக்கு மனநிறைவு அளிக்கும் என்றும் அவன் கூறினான். தயக்கத்தோடு செயல்படுத்தி பயன்பெற்றவர்கள் மூலம் கேட்டபொழுது அனைவருமே மனம் மகிழ்ந்தாங்க. அவங்களோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாமல் இருந்தது. தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் பாடுபட்ட அந்த இளைஞன் எல்லாருடைய பாராட்டையுமே பெற்றான். இந்த கதை சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வயதில் சிறியவராக இருந்தா கூட அவருடைய யோசனை நல்ல யோசனையாக இருந்தா அதை பயன்படுத்துவதற்கு நாம என்னைக்குமே தயங்கவே கூடாது. இங்கு யோசனையை தருபவர்களின் வயது முக்கியம் இல்லை அப்படிங்கிறதும் முக்கியம். அவர்கள் சொல்லுவது நல்ல விஷயமாக இருந்தா அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு வேண்டும் அப்படிங்கிறதும் ரொம்பவே முக்கியம். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.